கலாஷேத்ரா கொடும் பழிக்கு உள்ளாகி உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்கள். சென்னை கலாஷேத்ரா அறக்கட்டளை கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க நிர்வாகத்தால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் விசாரணை குழுவில் அந்த அறக்கட்டளை இயக்குநர் ரேவதி ராமச்சந்திரன் இடம்பெறக்கூடாது எனவும் குழுவில் மாணவிகளின் பிரதிநிதிகள் பெற்றோரின் பிரதிநிதிகள் இடம்பெறும் வகையில் மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் கல்லூரி மாணவிகள் 7 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கலாஷேத்ரா அறக்கட்டளை நடத்தும் கல்வி நிறுவனங்களில் பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை தடுப்பு சட்டம், போக்சோ சட்டம், பல்கலைக்கழக மானியக் குழு சட்டம் உள்ளிட்ட சட்ட விதிகளின் அடிப்படையில் பாலியல் தொல்லைகளை தடுக்க விரிவான கொள்கை வகுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நீதிபதி அனிதா சுமந்த் கலாஷேத்ராவுக்கு எதிரான பாலியல் தொல்லை புகார் விரும்பத்தகாதது மட்டுமின்றி மிகவும் கவலைக்குரியது என குறிப்பிட்டிருக்கிறார். சம்பவம் குறித்து விசாரித்த ஓய்வு பெற்ற நீதிபதி கே கண்ணன் தலைமையிலான குழுவின் அறிக்கை அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நீதிபதி கண்ணன் குழு அளித்த பரிந்துரைகளை அமல்படுத்துவது தொடர்பாக உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என்று கலாஷேத்ரா அறக்கட்டளைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் புகாருக்கு உள்ளான பேராசிரியரை நீக்க வேண்டும் என்ற குழுவின் பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.